மகளே இப்போ நம்ம இருக்கிறது கூடாஞ்சேரி எடுத்து எஸ்ஆர்எம் எடுத்து மறைமலை நகரில் இருக்கும். ஃபோர்டு கம்பெனி நியர்பை இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் தான். இங்கே தான் சிப்கார்டு எல்லாமே இருக்குது. இதை தாண்டி போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சிப்கார்டு இருக்குது. இப்போ பார்க்குற இந்த சிக்னல்லேருந்து மறைமலை நகர் சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் இந்த ரோடு வரும். ஸோ இந்த ஆன் ரோட்லேருந்து ரைட் எடுத்தோம்னா இந்த பார்க் வரும். இந்த பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா கொண்ட இதோ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நார்த் வெஸ்ட் விவாஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி 24 hours செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா அண்ட் பவர் பேக்கப் எல்லாமே பக்காவாக இருக்கும். அதே டைம் நல்ல க்ளீனிங்காக இருக்குது, நீட்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. மொத்தம் இதில் 50+ வீடுங்க இருக்குது, அதாவது 50+ வீடு இருக்குது. ஸோ இதில் லிஃப்ட் அண்ட் கார் பார்க்கிங் எல்லாமே பக்காவாக, மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்குது நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இதில் ஒரு சூப்பரான ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லிஃப்ட் ஏறி அப்படியே ரைட்டு கட் பண்ணோம்னா அதுக்கு பக்கத்துலேயே வரும். ஃபுல்லாக நல்ல ரெசிடென்ஷியல். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டென்னிஸ் கோர்ட் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ உள்ள ஒரு கேம் விளையாடுறதுக்கான இடமும் இருக்குது. இந்த வீட்டில் நீங்கள் லிஃப்ட் பார்க்குறீங்க. இந்த லிஃப்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது. இந்த வீடு தான் இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்க வீடு. ஸோ இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 660 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்குது. 359 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்குது. லிவிங் ஏரியா நல்ல பெரிய லிவிங் ஏரியா, ஹால் நல்ல பெருசாக இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஒரு அந்த பக்கம் பால்கனியே தெரியும். இப்போ காட்டுறேன் இருங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு டபுள் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் மாடலில் தான் இருக்குது. நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல நீட்டாக ஒரு டீசெண்டான ஒரு ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நல்ல நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் உங்களுக்கு இந்த பக்கம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அக்னி மூலை இதில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறது கிச்சன் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல ஒரு டீசெண்டான கிச்சன். கரெக்டாக ஒரு இந்த பக்கமாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்களா. இந்த சைடு ஒரு பால்கனி. நல்ல ஒரு காத்தோட்டமான ஏரியா தான் ஃபுல்லாக உங்களுக்கு. இந்த பக்கம் வாஷிங் மிஷின் எல்லாமே ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஏரியாவில் நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு நீங்கள் வாங்கலாம். பட் இதோட ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம், அதாவது 1 BHK. அதாவது ஒரு டீசெண்டாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான வீடு இது. ஆனால் அந்த பெட்ரூமுமே பார்த்தீங்கன்னா 1 BHK இருந்தாலும் நல்ல ஒரு பக்காவான மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது நல்ல ஒரு கிங் சைஸ் பெட் போட்டிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பக்கத்தில் உங்களுக்கு பீரோலேருந்து எல்லாமே வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹால்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நல்ல ஒரு வென்டிலேஷன், ஹேர் வென்டிலேஷன், நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு சூப்பரான இடம் இது. இதுக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பட் ப்ரைஸ் வந்து நெகிஷியபிள் இருக்குது, அதாவது விலை குறையும். ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 BHK வீடு ஒரு சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும், நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நல்ல மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் டைரக்ட் ஓனர், நீங்கள் நல்ல விலைக்கு பேசி முடிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.